ஒரு அழகான காட்டில் சின்ன குருவி ஒன்று இருந்தது. அது எப்பவும் சந்தோஷமாயிருந்துச்சு. ஆனா அதுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. நானும் ஒரு நாள் சூப்பரா சமையல் பண்ணணும். அதைக் கேட்ட மற்ற பறவைகள் சிரிக்க ஆரம்பிச்சது. அந்த வார்த்தைகள் கேட்ட குருவி கொஞ்சம் சோகமாயிருந்துச்சு. ஆனா உடனே தைரியம் வந்துச்சு. யாரும் நம்பலன்னா என்ன, நான் என்ன நம்புறேன். அதுக்கப்புறம் குருவி இன்கிரிடியன்ட்ஸ் தேட ஆரம்பிச்சது. ஐ, இந்த பழம் நல்லா இருக்கு. இந்த விதைகள் போதும் நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணீரும் எடுத்துக்கலாம். அனைத்தையும் சேகரிச்ச குருவி சமையல் ஆரம்பிச்சது. முதல்ல இத போடலாம், அப்புறம் இதையும் சேர்க்கலாம். அனைத்தையும் நம்ம கலக்கணும். ஆனா சிறிய தவறு நடந்துச்சு. ஐயையோ, தண்ணி சிந்திடுச்சே. பரவாயில்ல, மீண்டும் முயற்சி பண்ணலாம். அது விட்டுக் கொடுக்கல. மீண்டும் முயற்சி பண்ணுச்சு. இந்த முறை கவனமா பண்ணணும். நான் கண்டிப்பா முடிப்பேன். சில நேரத்துக்குப் பிறகு அதன் சமையல் ரெடி ஆயிடுச்சு. அந்த வாசனைக்கு மற்ற பறவைகள் எல்லாம் வந்துச்சு. என்ன ஒரு வாசனை! வாவ், இது ரொம்ப சுவை. நான் இவ்வளவு நல்லா சமைப்பேனா? அந்த நாளிலிருந்து அனைவரும் குருவியை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. யாரும் நம்பலனாலும் நாம நம்மையே நம்பணும். முயற்சி பண்ணினா வெற்றி நிச்சயம்.